அவங்களுக்கு இடையே நிறைய பிரச்சனைகள் இருக்கு. நிறைய அந்த 6 இயர்ஸ் ஆன விஷயங்கள் இருக்குன்னு சொல்றீங்க. சோ இந்த 6 இயர்ஸ் இன் பிட்வீன்ல அவங்களுக்கு இடையே நடந்த விஷயத்த பத்தி சொல்ல முடியுமா மேம்? லைக் அடிச்சாங்கன்னு சொல்றீங்க. 6 இயர்ஸ்ல சங்கீதா கெஞ்சின அந்த டைவோர்ஸ் இவன் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கான். இப்பவுமே அவன் சைன் போட மாட்டான் அந்த டைவோர்ஸ் பேப்பர்ஸ். ஜஸ்ட் அவனோட அரசியலுக்கு பயன்படுத்தி இருக்கான். தலைவர் டைவோர்ஸ் பேப்பர் சைன் பண்ண மாட்டேன்ட்டாரு, அவர் அண்ணிய அப்படி காதலிக்கிறாரு, அதை வச்சு ஓட்டு வரும். சங்கீதா இந்த இன்டர்வியூ பாக்குறாங்கன்னா சங்கீதா தயவு செஞ்சு இதை பயன்படுத்திக்கோ. ட்விட்டர்ல ஆமா நான் தான் அந்த டைவோர்ஸ் பேப்பர்ஸ் அனுப்பிச்சேன், சைன் போட்டு தொலை தங்கமே என் மகாராசா அப்படின்னு கெஞ்சி தொலைங்க. பப்ளிக் பிரஷர் உங்களுக்கு கொஞ்சம் வரும். he will have to sign those papers. அவன் வந்து அசிங்கமா பண்ணிருக்கிற இந்த விஷயத்த நீங்க பயன்படுத்திக்கோங்க. சில சமயம் குப்பையில நமக்கு தங்கம் கிடைக்கும். he has made a cheap move. I agree with Sangeeta. I'm so sorry he made such a cheap move. But you should have known your husband is a cheapo. ரொம்ப சீப் மனிதர் அவரு. எனக்கும் ஒரு ஃப்ரீடம் வேணும், எனக்கு ஒரு புது வாழ்க்கை நான் எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கணும்னா எனக்கு சகல உரிமையும் இருக்கு. அதுக்கு இந்த ஆளு டிவோர்ஸ் கொடுத்தாதான் முடியும். இவரும் ஒரு புது வாழ்க்கை அமைச்சுக்கட்டுமே. ட்ரிஷா அவ்வளவு இல்லாம கல்யாணம் பண்ணி தொலைச்சுக்கட்டுமே. இவங்க அவர் ஏன் டிவோர்ஸ் பேப்பர் சைன் பண்ண மாட்டேன்றாரு? ஏன்னா ட்ரிஷா இது வரைக்கும் ஃபுல்லா அவரோடது ஆவல. ட்ரிஷா இது வரைக்கும் 90% உதயோடதுதான். ட்ரிஷா இன்னும் உதய விடல. உதய விட்டுட்டு ஃபுல்லா விஜய் வீட்டுக்கு சேலையோட வந்து சரி நான் உன்னை கட்டிக்க ரெடினா தான் அவன் டிவோர்ஸ் பேப்பர்ஸே சைன் பண்ணுவான். சோ ட்ரிஷா கையில தான் எல்லாம் இருக்கு. அம்மனி தயவு செஞ்சு விஜய் வீட்டுக்கு போயிருங்க, கட்டின புடவையோட போங்க, கிவ் மீ மை தாலின்னு சொல்லுங்க, சங்கீதாக்கு ஒரு விடுதலை கொடுங்க.